அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மீது இன்று காலை முதலே தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஈரானை எச்சரித்த அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகம். அடுத்து ஜூன் 1ஆம் தேதி முதல் குவைத் ஏர்போர்ட் திறக்கப்படுமா? டெர்மினல் 1. ஓமன் நாட்டை எச்சரித்த டொனால்ட் ட்ரம்ப். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முடிந்து விட்டது, இனி பிரச்சனை இல்லை என நினைத்துக் கொண்டிருந்த சவுதி அரேபியா, கத்தார், குவைத், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு மீண்டும் இன்று காலை முதலே அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்று முன் வெளியான அறிவிப்பின்படி குவைத்துடைய பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை எதிர்கொண்டு வருவதாக குவைத்துடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 1 திறக்கப்படும், ஊருக்கு போகலாம் என நினைத்துக் கொண்டிருந்த வெளிநாட்டவர்களுக்கு இப்ப நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம ஏற்கனவே சொன்னது போல பக்ரீத் பண்டிகை வரைக்கும் தான் இவனுங்க சண்டையை நிப்பாட்டுவாங்கன்னு இப்ப அதே மாதிரி மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப குவைத் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இஸ்ரேல்ல இருந்து வந்ததா, ஈரான்ல இருந்து வந்ததா, ஈராக்ல இருந்து வந்ததா என்பதை விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். இவனுக்கு போடுற சண்டையால பொதுமக்களாக நம்மளுக்கு தாங்க பாதிப்பு அதிகம். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவிட பிரார்த்தனை செய்யுங்க. இன்னும் ஒன்று, இவங்க போடுற சண்டையால் மறுபடியும் குவைத் ஏர்போர்ட் மூடாமல் இருக்கணும். ஏன்னா சண்டைன்னு வந்தாலே முதல்ல இவங்க மூடுறது ஏர்போர்ட்டை தாங்க. குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று காலை சரியாக 5:24 மணிக்கு குவைத்தில் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப நாளாக கேட்காம இருந்த சைரன் எச்சரிக்கை ஒலி மீண்டும் ஒலித்திருப்பது குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களே கவலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காக்காரன் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாலே ஈரான்காரன் முதல்ல அடிக்கிறது சவுதி அரேபியா, குவைத், கத்தார், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய ஜிசிசி நாடுகளை தாங்க. அதிலும் குவைத் தான் ஃபர்ஸ்ட். ஈரானுக்கு மிக அருகாமையில் குவைத் உள்ளதால் குவைத்திலிருந்து தான் தாக்குதல் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க குவைத்துடைய சைரன் எச்சரிக்கை ஒலியின் சத்தத்தை கேட்டிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதுபோல சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படும் போது பில்டிங்கோட விண்டோ சைடில் நிற்காதீங்க, உடனே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 1 அனைத்து விமான நிறுவனங்களுக்காக ஜூன் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என குவைத்துடைய சிவில் ஏவியேஷன் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இப்போ ஒவ்வொரு விமான நிறுவனங்களும் குவைத்துக்கான விமான சேவை ஷெட்யூலை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஒமான் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், கத்தார் ஏர்வேஸ், ஃப்ளை துபாய், எமிரேட்ஸ் ஆகிய விமான நிறுவனங்கள். இந்த ஃபிளைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி முதல் தான் குவைத்துக்கான விமான சேவை வழங்க தயாராகி வருகின்றன. இப்போ மற்ற விமான நிறுவனங்களும் குவைத்துக்கான விமான சேவை வழங்க தயாராகி வருவதால் குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசிரா ஏர்வேஸின் ஃபிளைட் டிக்கெட்டும் இப்போ ரொம்ப கம்மியாகிவிட்டது. ஆரம்பத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த விமான டிக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 35,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் ஃபிளைட் டிக்கெட் ரேட் எல்லாம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நடுவில் குவைத் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு குழப்பம் நிலவி வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானும் அமெரிக்காவும் மறுபடியும் பழைய மாதிரி பனிப்போரில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி வெள்ளை மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கேபினெட் மீட்டிங்கில் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸாத் என்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார்னா, ஈரான் உடனான அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றால் அடுத்த நிமிடமே ஈரான் மீது ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமெரிக்கா தயாராக உள்ளது என அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸாத் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதுபோல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் ஒமன் நாடு எங்கள் பேச்சை கேட்க தவறினால் ஒமன் மீதும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயங்காது என ஒமனை எச்சரித்துள்ளார்கள். சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், அரபு எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய 6 ஜிசிசி நாடுகளில் ஒமன் நாடு மட்டும்தான் ஈரானுடன் நட்பை தொடர்ந்து வருகிறது. அதனால்தான் ஈரான் குவைத், சவுதி அரேபியா, கத்தாரை தாக்கினாலும் ஒமனை மட்டும் தாக்குவது கிடையாது. ஜிசிசி நாடுகளில் ஈரானுக்கு ஆதரவாக இருப்பது ஒமன் நாடு மட்டும்தாங்க. அமெரிக்கா ஈரான் சண்டை முடிந்து விட்டதா என்றால் கிடையாதுங்க, எப்போ வேண்டுமானாலும் மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஈரான் முன்வைக்கும் கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த வளைகுடா சண்டை முழுவதுமாக முடிவுக்கு வரும். அது வரைக்கும் இந்த சண்டை முடியாதுங்க. இவனுங்க போற சண்டையால பொதுமக்களுக்கு தாங்க பாதிப்பு அதிகம். இந்த முறை பக்ரீத் பண்டிகை கொண்டாட இந்தியா, இலங்கைக்கு வரவிருந்த லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்கள் ஃபிளைட் டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்தினால் ஊருக்கு வர முடியாமல் குவைத்திலே பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறாங்க. நேற்று குவைத் மண்டலம் டிஎன்டிஜே ரவுதாவில் ஏற்பாடு செய்த பெருநாள் தொழுகையில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, இதுதாங்க அந்த காட்சிகள். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1034 ரூபாய் 98 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 824 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 21 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.